சிதம்பரம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு தொப்பார் திருவேணி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு எல்லாம் மெல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயகர் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போட்டி ஏற்றிக் கொண்டும் ஆய கலைகள் 64 ஏஜ உணர்மிக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் இருப்பளிங்கு மாறாது என்று கல்வியெல்லாம் அள்ளிப்படுகின்ற கலவாணி தாயுடைய பங்கியமான பாதங்களை போட்டி ஏற்றிக் கொண்டும் வேண்டுவார் வேண்டும் பரவனத்தையும் அள்ளி பொழிகின்ற இந்த யாழ்ப்பாணம் பன்னார் பண்ணை அரசடி விநாயகர் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களையும் போட்டி ஏற்றிக் கொண்டும் என்னை இந்த வகையில் பலத்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவுமாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போட்டி ஏற்றிக் கொண்டும் ஓம் டிவியிலே வளர்க்கின்ற கருணை கலாநிதி மதுரவி காரியம்பி அருளானந்தம் ஐயாவை போற்றிக் கொண்டு இன்றைய விநாயகர் பெருமானுடைய மஞ்ச திருவிழா நன்னாளிலும் சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கின்றேன். இந்த விநாயகர் என்று சொன்னால் எங்களுக்கு தனக்கு மேல் தலைவனாக இருக்கின்றார், விக்கினங்கள் தீர்ப்பவராக இருக்கின்றார். இந்த சைவ சமயம் என்று சொன்னால் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை நெறி எப்படி நாங்கள் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று எம்மனை எல்லாம் வாழ வைக்கின்ற சைவ சமயத்தில் இருக்கின்ற அடியோர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றீர்கள். எங்கும் எல்லா இடங்களிலும் சகல பேறுகளையும் இந்த விநாயகர் பெருமான் தருபவராக இருக்கின்றார். நாங்கள் சைவ மக்களாக இருக்கின்ற நாங்கள் எந்த ஒரு எங்களுடைய வீட்டிலே ஒரு கலை நிகழ்வுகளை வைக்கின்ற போது விநாயகர் பெருமானை சாணம் மஞ்சள் அருகினால் விநாயகர் பெருமானை முதல் குளித்துத்தான் வணங்குகின்றோம். நாங்கள் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் விநாயகர் பெருமானை மனதில் நினைக்கின்றோம். மனம், வாக்கு, காயம் இந்த 3 திரியரணங்கள் இருக்கின்றது. இந்த 3 திரியரணங்களையும் நாங்கள் இந்த விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சித்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற இன்னல்கள் எல்லாம் நாங்கள் அங்கு விலகிக் கொள்வதற்கு சிந்தனை, எங்களுடைய சொல், எங்களுடைய செயல் எல்லாவற்றையும் நாங்கள் ஆலயத்துக்கு வந்துவிட்டால், ஆலயம் என்றால் ஆன்மா எல்லாம் லயிக்கும் இடம்தான் ஆலயம். இந்த விநாயகர் பெருமானுடைய பெருமையை நாங்கள் அறிய வேண்டும் என்றால் விநாயகர் பெருமானை பாருங்கள். விநாயகர் பெருமான் அங்கே தன்னை நாடி வருகின்ற அடியவர்கள் எல்லோரும் நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 வரை தீர்ப்பு. நாங்கள் நம்பிக்கையுடன் இறைவனை விநாயகரை வணங்கினால் இறைவன் நம்பிக்கையான அருளை தருவார். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து சொல்லும் மந்திர மேதரா நட்டகல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கருசுவை அமையுமோ. இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் விநாயகர் பெருமான் எப்படி எமக்கெல்லாம் அருள் வாழ்த்திருக்கின்றான் என்றால் நாங்கள் இந்த சைவ மக்களாக இருக்கின்ற எங்களுடைய அடியோர்கள் எல்லோருக்கும் அங்கே கயமுகாசுரன் துன்பம் செய்கின்றார். இந்த கயமுகாசுரன் என்ன செய்கின்றான் என்றால் தான் அங்கே சிவனிடத்திலே அழியாத வரம் பெற்றவன் ஒரு அசுரன். அப்ப சிவனிடத்திலே அழியாத வரம் பெற்றிருக்கின்ற கயமுகாசுரன் அங்கே இருக்கின்ற தேவர்களையும் அடியவர்களையும் தன்னை வணங்குமாறு பணிக்கின்றார். அப்படி தன்னை வணங்குமாறு பணிக்கின்ற பொழுது அங்கே தேவர்களும் அடியவர்களும் அங்கே துன்பம் வருகின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நல்வினை தீவினை எங்களுக்கு துன்பம் வரும். அந்த துன்பம் விலகி நாங்கள் நன்மையை பெறுவோம். அது இறைவனுடைய அருள்.
அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது கயமாசூரன் தீமை செய்கின்றான். அங்கே தேவர்கள் எல்லோரும் அங்கே பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அடியவர்கள் எல்லோரும் நடுங்குகின்றார்கள். அப்படி நடுங்கிக் கொண்டு அங்கே சிவபெருமானிடத்திலே முறையிடுகின்றார்கள். அங்கே சிவபெருமான் அங்கே எங்களை நாடி வருகின்ற சைவ சமயம் என்றால் சிவ சம்பந்தம் உடையது. அவனன்றி ஒரு அணுவும் அசையா. அப்படி அங்கே சிவபெருமான் தன்னுடைய மகனாக இருக்கின்ற அங்கே விநாயகப் பெருமானை சொல்லுகின்றார். இந்த கயமுகாசூரன் எங்களுடைய அடியவர்களுக்கு தேவர்கள் எல்லோருக்கும் துன்பம் செய்கின்றார், நீ அவரை அழிக்க வேண்டும் என்று. அப்படி சிவன் சொல்லுகின்ற பொழுது அங்கே கயமுகாசூரனை சிவபெருமான் அழிக்க முடியாது. ஏனென்றால் சிவனிடத்திலே அவர்கள் அங்கே தவம் பெற்றிருக்கின்றார், அழியாத வரம் பெற்றவர்களாக இருக்கின்றார். அப்படி அழியாத வரம் பெற்றவர்களாக இருக்கின்ற அவர்களை அழிக்க அங்கே சிவபெருமான் விநாயகப் பெருமானை அனுப்புகின்றார். விநாயகப் பெருமான் அங்கே கயமுகாசூரனை அழிக்கின்றார், அழித்து விடுவைத்து தருகின்றார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தொரு தெய்வமாகி மாதொரு பாகனர்தாம் தாம் பெறுவார். அப்படி அங்கே தெய்வமாக அங்கே விநாயகப் பெருமான் தோன்றி அங்கே தேவர்கள் எல்லோருக்கும் நல்லருளை புரிந்திருக்கின்றார். நீங்களும் இன்றைக்கு அரசரி விநாயகப் பெருமான் இருக்கின்றார். இந்த ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. அங்கே அரச மரம் தலைவிருத்தமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற விநாயகப் பெருமானுடைய நல்லருடைய நாங்கள் எல்லோரும் பெற இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அடியோர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றீர்கள். அடியோர்கள் எல்லோருக்கும் 5 விதமான கவலைகள் துன்பங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் அந்த கவலைகளை விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பிக்கின்றீர்கள். ஆனால் விநாயகப் பெருமான் அந்த 5 பேருக்கும் ஒருடியாக நன்மை தர முடியாது. யாருக்கு எது எப்படி சேர வேண்டுமோ அது அந்தபடியே செல்லும் என்று அங்கே ஆறுமனாவல் சொல்லியிருக்கின்றார். இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது, நாங்கள் கடவுளை வணங்கி முத்தி இன்பம் பொறும் பொருட்டே என்று அங்கே எங்களுடைய ஆறுமனாவல் தப்பியிருக்கின்றார். அப்ப நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நினைக்கின்ற பொழுது எதுவும் நடைபெறாது. அங்கே ஒரு கொத்தனார் என்று சொல்லுகின்ற ஏழை இருக்கின்றார். இந்த கொத்தனார் வேலைக்கு செல்வதற்கு முன்னால் அங்கே விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தை தரிசித்து தான் ஒவ்வொரு நாளும் செல்லுவார். அப்படி கொத்தனார் செல்லுகின்றால் அந்த ஊரிலே வாழுகின்ற சில பேர் வணங்குவதில்லை. வணங்கி விட்டால் அவருக்கு நேரம் சென்று வணங்கினால் செல்வார்கள். அப்படி கொத்தனார் ஒவ்வொரு நாளும் காலையும் விநாயகப் பெருமானை வணங்கி செல்லுவார், மாலையும் வணங்கி செல்லுவார். அப்படி வணங்கி செல்லுகின்ற பொழுது ஒரு நாள் காலை அந்த கொத்தனார் விநாயகரை வணங்குகின்ற பொழுது விநாயகப் பெருமான் சொல்லுகின்றார், நீ நடந்து செல்லுகின்ற பாதையிலே ஒரு குழி இருக்கின்றது. அந்த குழியிலே அங்கே 1000க்கு மேற்பட்ட பொன்மணிகள் இருக்கின்றது, அதை நீ எடுத்து சென்ற. அப்ப கொத்தனார் என்ன செய்கின்றார் என்றால் அங்கே குழியை தோண்டி அந்த குழியிலே 1008 பொன்மணிகள் எடுத்துக்கொண்டு அவர் வேலைக்கு செல்லுகின்றார். பாருங்கள், இறைவன் எப்படி அந்த யாருக்கு எதிர்க்கும் என்று இறைவன் நினைக்க வேண்டும். அப்ப கொத்தனார் எண்ணிக்கொண்டு அந்த பொன்மணிகளை கொண்டு அங்கே மூட்டையாக கட்டி கொண்டு வேலைக்கு செல்லுகின்றார். அப்ப வேலைக்கு சென்ற அந்த கொத்தனார் என்ன செய்கின்றார் என்றால் தான் வேலை செய்கின்ற வீட்டில் அங்கே மரத்திலே அந்த மூட்டையை கட்டி தொங்குகின்றார். அப்படி அந்த கொத்தனார் அந்த தங்க மணிகளை மூட்டையாக கட்டி தொங்க விடுகின்றார். அப்படி அந்த வீட்டில் இருக்கின்ற அம்மா வந்து கேட்கின்றார், கொத்தனாரே இந்த வாக்கில் என்ன இருக்கின்றது? அப்ப கொத்தனார் சொல்லுகின்றார், இந்த வாக்கிலே துவரம் பருப்பு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த தங்க மணிகள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கார அம்மா எடுத்து விடுவாங்க என்று அந்த கொத்தனார் சொல்லுகின்றார், இந்த வாக்கிலே துவரம் பருப்பு இருக்கின்றது. அப்படி சொல்லிவிட்டு கொத்தனார் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வீட்டில் இருக்கின்ற அம்மா என்ன செய்கின்றார் என்றால் அங்கே மதியம் சமைக்க அங்கே தன்னுடைய அடுப்பில் இருக்கின்ற பூத்திலே பருப்பை பார்க்கின்றால் பருப்பு காணவில்லை. அப்ப அந்த வீட்டுக்கார அம்மா என்ன செய்கின்றார் என்றால், நான் எந்த வெயிலிலே அங்கே பருப்பு கொண்டு செல்லாது இந்த கொத்தனாருடைய பேக்கில் இருக்கின்ற பருப்பு எடுத்து சமைத்து விட்டு நான் அந்த சமையல் முடிந்த விட்டு அங்கே கொத்தனாருடைய பேக்கிலே பருப்பை வைப்போம் என்று எண்ணி அந்த அம்மா அந்த பாக்கி எடுக்கின்றால் அந்த பேக்கிலே தங்கமணிகள் அங்கே ஏராளமாக பருப்பெல்லாம் தங்கமணியாக இருந்தது. அப்ப அந்த அம்மா
என்ன செய்கின்றார் என்றால் புத்தனார் சொன்னார் துவரம் பெருப்பண்டு எண்ணி எடுத்து அந்த தங்கமணிகளை அந்த அம்மா எடுத்து விட்டு அங்கே மீண்டும் கடைக்கு சென்று அங்கே பருப்பை வேண்டி அந்த புத்தனாருடைய பேக்கிலே வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுது கொத்தனார் வேலை முடிகின்றது. முடிந்து வாக்கை தூக்குவதால் அங்கே வாக்கிலே பாரம் குறைந்து விட்டது. அப்ப குறைந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு கொத்தனார் அந்த அம்மா வந்து அம்மா என்னுடைய வாக்கில் இருக்கின்ற அந்த பொன்மணிகள் எல்லாம் அங்கே காணவில்லை என்று. அப்போ அந்த அம்மா சொல்லுகின்றார், நீங்க சொன்னீர்கள் துவரம் பருப்பென்று, நீங்கள் மாறி சொல்லுகின்றீர்கள் என்று அந்த அம்மா கொத்தனாருக்கு சொல்லிவிட்டு அந்த கொத்தனார் அந்த இடத்தை விட்டு கவலையாக மீண்டும் அந்த விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு செல்லுகின்றார். அப்ப விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு சென்று வணங்குகின்றால், விநாயகர் பெருமானை நீங்கள் எனக்கு தங்கமணிகள் இருக்கின்றது என்று சொன்னீர்கள், அங்கே என்னுடைய தங்கமணிகள் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கின்ற அம்மாவுக்கு சென்று விட்டது. அப்ப அந்த விநாயகர் பெருமான் சொல்லுகின்றார், கொத்தனாரே நான் சொன்னேன் அங்கே 5-6 துண்டுகளை இந்த புலியிலே வைத்து விட்டு செல்லுமாறு அந்த 5-6 புலிகளையும் கொத்தனார் எடுக்கின்றார். அந்த அம்மாவுக்கு பாருங்கள், இறைவன் யாருக்கு எதை யார் மூலம் செய்விக்கின்றார் என்ற இந்த கதை மூலம் நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நாங்கள் ஆலயம் என்று சொன்னால் எங்களுடைய ஆன்மா எல்லாம் லயிக்கின்ற இடம். அந்த அம்மா வீட்டிலே சமைத்துக் கொண்டிருந்த அம்மாவுக்கு விநாயகர் பெருமான் எப்படி அந்த பொன்மணிகளை அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரோ அதே போல நீங்கள் எல்லோரும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்லுவார்கள். அப்படி நீங்கள் எல்லோரும் தியானிக்க வேண்டும். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினில் நான் குணந்தான் 5, வென்றனன் 6, விரிந்தனன் எழும்ப, சென்றனன் தானிலிருந்து தானுதன் தொட்டவை. இந்த உலகத்திலே ஒன்றவன் தான், ஒருவனே குலம். அப்ப ஒன்றவன் என்று சொன்னால் சிவபெருமான். இந்த சிவனிடத்திலிருந்து தான் இந்த விநாயகர் பெருமான் தோன்றி இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அப்ப இந்த விநாயகர் பெருமான் எப்படி அந்த கொத்தனாருக்கு அந்த விநாயகர் பெருமான் அருள் செய்து அந்த அம்மாவுக்கு அந்த அருள் கிடைத்ததோ அதே போல நீங்கள் எல்லோரும் இந்த அரசடி விநாயகர் பெருமான் அமர்ந்திருக்கின்றார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இன்னைக்கு எல்லோரும் இருக்கின்றீர்கள், எல்லோருக்கும் மனதிலே கவலை இருக்காது, கவலை இருக்கும். இந்த கவலையெல்லாம் நாங்கள் நீக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய ஆலயத்திற்கு வந்து விட்டால் எங்களுக்கு சிந்தனை எல்லாம் அங்கே இறைவன் மீது நாங்கள் அர்ச்சிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், 10 ரூபாய் உழைப்பவன் 100 ரூபாய்க்கு ஆசைப்படுகின்றான். 100 ரூபாய் உழைக்கின்றவன் 500 ரூபாய்க்கு ஆசைப்படுகின்றான். 500 ரூபாய் உழைப்பவன் 1000 ரூபாய்க்கு ஆசைப்படுகின்றான். நீங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் விலக்கிக் கொள்ளுங்கள். அங்கே திருமூலர் சொன்னார், ஆசை அறிமீன்கள், ஆசை அறிமீன்கள் ஈசனோடு ஆயினம், ஆசை அறிமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட துன்பமா. நாங்கள் அந்த ஆசை என்று சொன்னால் இந்த உலகத்திலே எங்களுக்கு 3 ஆசைகளால் மனிதன் அங்கே தவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த 3 ஆசையும் நாங்கள் விளக்க வேண்டும். என்ன 3 ஆசை என்று சொன்னால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசையும் நாங்கள் விலக்கி விட்டு இந்த விநாயகர் பெருமான் மீது ஆசை கொண்டு வணங்கினால் விநாயகர் பெருமான் எல்லோருக்கும் நல்ல அருள் தருவார். சிந்திக்கிறேன், செவிக்கின்றேன், என் மனத்துள்ளே என்னை வைத்து வணங்குகின்ற விநாயகா என்று நாங்கள் மனதிலே தனு கரண புவன புவங்களாக நாங்கள் விநாயகரை வணங்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் 15 நிமிடம். நான் அந்த 15 நிமிடத்திலே என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும். நான் பேச சொன்னால் 1 மணித்தியாக பேசிக் கொண்டிருப்பேன். ஆகவே எங்களுடைய இந்த ஆலயத்திலே மிக திறம்பட பூசைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற செந்தில்நாத குருக்களையாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக்கொண்டு இந்த இறைவன் எங்களுக்கு 5 ஐம்புலங்கள் இருக்கின்றது. இந்த ஐம்புலங்களையும் நாங்கள் இறைவன் மீது அர்ச்சிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, கண்கால் காண்பீங்களும் கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எண்டோல் வீசினன் ஆடன் பிராந்தனை கண்கால் காண்பீங்களும். பாருங்கள், இந்த அழகான கண் இருக்கின்ற இறைவன். இந்த
இந்த கண்ணால் நாங்கள் இந்த விநாயகப் பெருமானை நாங்கள் அங்கே வணங்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், காது. செவிகால் கேள்விங்களோ இவன் நம்பரை செம்பவள எரிபோல் நன்றாடும் பிராந்தனை செவிகால் கேள்விங்களோ. நீங்கள் காலையிலே இருந்து விநாயகப் பெருமானுடைய அந்த மந்திரங்களை எல்லாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு எல்லா வீட்டிலும் முந்தைய காலத்திலே எல்லோரும் காலை எழுந்தவுடன் அங்கே தியானிப்பார்கள், இறைவனை வணங்குவார்கள், காதினால் அங்கே இறைவனுடைய நாமத்தை கேட்பார்கள். இப்பொழுது எல்லோரும் காலை எழுந்தவுடன் கைத்தொலைபேசி எடுத்து விடுவார்கள். நான் இங்கே சொல்லவில்லை, எல்லோரும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கைத்தொலைபேசியை விட்டுவிட்டு நாங்கள் இறைவனுடைய நாமத்தை காலையிலே சிந்திக்க வேண்டும். அவர் செவிகால் கேள்விங்களோ சிவன் நண்பரை செம்பவள எரிபோல் நின்றாடும் பிராந்தனை செவிகால் கேள்விங்களோ. அடுத்த வாரம் மூக்கு. மூக்கே நீமுறலாய் முது காடுரை ஆக்கண்ணனை மூக்கே நீமுறலாய். நாங்கள் மூக்கினால் சுவாசிக்கின்ற பொழுது இறைவனை சுவாசிக்க வேண்டும். அது கண்கால் காண்பீங்களோ காது, செவிகால் கேள்விங்களோ நாங்கள் மூக்கே நீமுறலாய் முது காடுரை மூக்கண்ணனை ஆக்கே நோக்கிய அங்கை மலானே. இந்த ஆக்கையாட் பயனன் அதன் கோயில் வலம் வந்து பூக்கே நட்டாத ஆக்கையாட் பயனன். இந்த அழகான காலை தந்திருக்கின்றால் இறைவன். நாங்கள் இறைவனை நாங்கள் எல்லோரும் அங்கே வணங்கி இறைவனுடைய நல்லருளை எல்லோரும் பதிவீர்கள் என்று வேண்டிக் கொண்டும் இந்த ஆலயம் சிறந்ததொரு ஆலயமாக இருக்கின்றது. திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர உண்மணி யாவுரை திகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவாம் என்று இந்த அரசனை விநாயகப் பெருமான் எல்லோருக்கும் நல்ல அருளை அள்ளி பொழிவார் என்று வேண்டிக் கொண்டும் என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருமாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக்கொண்டு ஐந்து கரத்தனை ஆணைய முகத்தனை இந்திரியல் அம்புரை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றி செய்வோம் என்று இந்த ஆலயத்திலே வேண்டுமாறு வேண்டும் வரங்களை எல்லாம் அள்ளிப்படுகின்ற பக்தியிலும் கலிலே விழிந்து விளங்குகின்ற எல்லோருக்கும் பக்தியை அள்ளிப்படுகின்ற அரசடி விநாயகப் பெருமானுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக்கொண்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவட வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்மகளாத மனைவியும் தவறா சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் குறையாத நிதியும் போடாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் தூய உதவி பெரிய தொண்டேடு கூட்டு கண்டாய் அலையாளி அருகினம் வானகு தங்கே ஆதி கடவுரின் வாழே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமியே என்ற எல்லோருக்கும் விநாயகப் பெருமானுடைய 16 வகை செல்வங்களையும் இந்த அரசடி விநாயகப் பெருமான் தருவார் வேண்டிக் கொண்டு என்னுடைய சொற்பொழிவை அமர்ந்து கேட்ட அடியோர்கள் எல்லோருக்கும் பெருமானுடைய நல்லவர்கள் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னை தடுத்தின் சொல்லா பிழையும் துரியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் ரேவா கட்சி ஏகம்பனே வான்முகில் வராது பெய்க மணிவளம் துறக்கமென்ன போன்முறை அருள் செய்க உறைவிழா உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சிதம்பரம்